ஆழ்வள்ளி கிழங்கு பகோடா செய்யலாம். 2 கப்பு கடல மாவு. இதில் முன்னாடி 1 கப்பு போட்டிருக்கேன், இன்னொரு கப்பு கடல மாவு. அரிசி மாவு ஸ்பூன் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்பூன் இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த சைஸ் ஆழ்வள்ளி கிழங்கு தோலை எடுத்துட்டு நல்லா துருவி வச்சுருக்குறேன். ஆழ்வள்ளி கிழங்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, பெருஞ்சீரகமும் நசுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், சில்லி பவுடர். இப்போ சால்ட்டு ஒரு மீடியம் சைஸில் 1 ஸ்பூன் சால்ட். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்துட்டு ஊற்றிக்கல, ஏன்னா அது ஆழ்வள்ளி கிழங்கும் தண்ணி விடும், வெங்காயமும் தண்ணி விடும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பகோடாவுக்கு எப்படி போட்டிங்களோ அந்த அளவுக்கு போடுங்க. தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றாதீங்க, பார்த்துட்டு தண்ணி ஊற்றுங்க. ஆழ்வள்ளி கிழங்கு, வெங்காயம் எல்லாம் போட்டது பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. இதில் நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேசுங்க. இந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்க, இப்படி தான் இருக்கணும் உதிரியாக. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, போட்டு எடுத்து இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் திருப்பி விட்டுருவோம். ஆழ்வள்ளி கிழங்கு பகோடா ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று போகுது. இப்போ எல்லோரும் வயிற்றை கறக்குது, தலையை சுற்றுது, மயக்கமாக இருக்குதுன்றாங்க. அதுக்கு எதுவும் இல்லை, நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுங்க வாங்கி, அது கொஞ்சோண்டு ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டுங்க. எதுவுமே இருக்குது, தலை சுற்றுறது, மயக்கம், ஒரு மாதிரி வயிற்றை பெரட்டுறது, 2 தடவை ஏப்பம் வரும், சரியாக போயிடும். அது எல்லா வீட்லையுமே போட்டு வச்சுங்க. அப்படியே எல்லா ஊருக்கும் போடுறீங்களோ அந்த மாதிரி போட்டு வச்சுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நல்லா பசி எடுக்கும், ஜீரணமாகும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இது வரைக்கும் நாங்கள் செஞ்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.